நம்முடைய பாரம்பரிய முறைப்படி நம்ம விறகு அடுப்பில் சமைச்சோம்னா பார்த்தீங்களா, அது வந்து 3 நாள் மட்டுக்குமே அந்த குழம்பு கெடாம இருக்குங்க. நான் கூட ஒரு 1 வாரத்துக்கு முன்னாடி இதேமாரி உருளைக்கிழங்குலாம் போட்டு 3 நாளாவே வச்சிருந்தேன். அந்த 3 நாளாவே பார்த்தீங்கன்னா, அந்த பாரம்பரிய முறையில நம்ம விறகு அடுப்புல சமைச்சா அந்த உருளைக்கிழங்கு கூட வீணா போகாம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சரி இன்றைக்கும் ஞாயித்துக்கிழமை தானே, நம்ம வீட்லயும் அவங்கலாம் ஊருக்கு போயிருக்காங்க. அதனால் அந்த உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு அடுப்புலேயே சுட்டுட்டாங்க. நம்ம மரவள்ளி கிழங்குலாம் சுடுற மாதிரி அடுப்புலேயே எல்லாம் சுட்டுட்டு, அப்புறம் குழம்புலாம் கொதித்த பிறகு அந்த உருளைக்கிழங்கையும் அதை போட்டு நல்லா ஒரு நல்லா காரசாரமாக வச்சுருக்கேன். எல்லாம் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்ம உருளைக்கிழங்குலாம் வந்து அடுப்பில் சுட்டு அப்புறம் நம்ம இது மாதிரி குழம்புல புளி குழம்புல இது மாதிரி காரக்குழம்புலலாம் போட்டு சாப்பிட்டோம்னா அது ஒரு தனி டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஏதோ நல்லா வெங்காயம், தக்காளி, அப்புறம் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு காரக்குழம்புல இது மாதிரி சுட்ட உருளைக்கிழங்கையும் கொதித்த பிறகு போட்டு வச்சோன்னா அந்த குழம்பு ரொம்ப சுவையாக இருக்குங்க. கொஞ்சம் மண் மண் சட்டியில் சமைச்சா உடஞ்சி போயிடும், இருந்தாலும் பரவாயில்ல. இதுமாதிரி இரும்பு சட்டியில் சமைச்சா கூட நீங்கள் கொஞ்சம் விறகு அடுப்புலையும் நீங்கள் இது மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக அந்த குழம்பு வந்து 3 நாளாச்சும் கெடாமல் இருக்கும். இதை பற்றியான உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள்.